அடியே ராது குட்டி, உண்மையை சொன்னா நீ காமெடினா சொல்ற. கூட்டிக்கிட்டு வெளியில எண்ணியாரும் போனா பொழுது சாந்ததே வீட்டுக்குள்ள வாரம் வந்ததும் கணப்ப பாரு கணப்ப. மாமா உங்களுக்குள்ள இவ்வளவு காமெடி தரமா ஒளிஞ்சிருக்கும்னு எனக்கு இன்னைக்கு தான் மாமா தெரியும். இப்படியே சிரிச்சு சிரிச்சு தானே என் புள்ளைய மயக்கி வச்சிருக்கா. அம்மா இங்கதான் இருக்கீங்களா? ஏண்டா உனக்கு கண்ணு கிண்ணு எல்லாம் தெரியாம போயிருக்கா? இங்க தான் உட்கார்ந்து கிடக்கேன். என்ன என் வீட்டு மாமியார் எள்ளு போட்ட மாதிரி படபட படபடன்னு பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எடுவிட்ட பையலே அறிவு இருக்கடா, அறிவு இருக்கா? ரோட்ல வரும்போது இப்படி கக்கப்பட்டன்னு சிரிச்சிட்டு வர அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? அம்மா நான் என்ன வேற யார்கிட்டயாவதுமா சிரிச்சு பேசிக்கிட்டு வரேன்? என் பொண்டாட்டிக்கிட்ட தானே சிரிச்சு பேசிக்கிட்டு வரேன். யாரு என்ன சொல்ல போறா? பாருல உன் பொண்டாட்டிக்கு யாரும் இல்லன்னு சொல்லல. வீட்டுக்குள்ள இருந்து ஏதாவது சிரிச்சு பேச வேண்டியதானே? அது என்ன ரோட்ல நின்னுட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது? உனக்கு அறிவு இல்ல, உன் பொண்டாட்டிக்கு அறிவு இல்லாம போச்சு. இப்படி ரோட்ல வரும்போது கக்கப்பட்டன்னு சிரிச்சிட்டு வரவே. அத்தை உங்க மயன் காமெடியா பேசிக்கிட்டு வந்தாங்க, அதான் சிரிச்சுக்கிட்டு வந்தேன். அதுல என்ன உங்களுக்கு? சிரிச்சனால என்ன உங்களுக்கு என்ன செய்யுது? ராதிகா அமைதியா இருமா, நான் பேசிக்கிறேன். உங்க அம்மா என்னமா கிளிக்கிறான்னு பாருங்க. நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறது உங்க அம்மாக்கு பொறுக்காதே. கக்கப்பக்கன்னு சிரிச்சனாம்ல. புருஷன் பொண்டாட்டினா சிரிச்சதே பேசுவாங்க. அது உங்க அம்மாக்கு பொறுக்க மாட்டேங்குது. வயித்தறிச்சல்ல இப்படி புலம்பி தள்ளுதே. ராதிகா நான் பேசிக்கிறேன்னு சொல்றேன்னு நீ கொஞ்சம் பொறுமையா மட்டும் இரு. அம்மா என்னம்மா வீட்டுக்குள்ள வரும்போதே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே என்ன? அடே பொம்பளைனா அடக்கம் ஒடக்கமா இருக்கணும்டா. இப்படி கக்கப்பக்கன்னு சிரிச்சிட்டு இருந்தா வீட்ல இருக்க பெரிய மனுஷி கேட்கவே செய்யுது. அதுக்கு ஏன்ட்ட மாட்டிக்கிட்டு வர? புள்ளைய வளர்க்க லட்சணத்தை பாரு. தேவையில்லாம எங்க குடும்பத்தெல்லாம் பேசுற வேலையில வச்சுக்கிறாதியத்தே. ஆமா நீங்களும் நானும் ஷாப்பிங் போயிட்டு வந்தோம்ல, அது உங்க அம்மாவுக்கு பொறுக்கல, அதான் வயித்தறிச்சல்ல கத்துறாங்க. ஏம்மா என்னம்மா ஷாப்பிங் போயிட்டு பேச சிரிச்சுக்கிட்டு தானே வந்தேன், இதுக்கு போய் ஏம்மா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆமாண்டா நீங்க ஒரு ஆளுவே அதிசயமா ஷாப்பிங் போய் அப்படி கிளிக்கிறீங்க. ஊர் உலகத்துல எல்லா புருஷன் முன்னாடி ஷாப்பிங் போயிட்டே வராங்க. போறதும் தெரிய மாட்டேங்குது, வாரதும் தெரிய மாட்டேங்குது. ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஷாப்பிங் போறது இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும்னு சொல்லி தானே கக்கப்பக்கன்னு சிரிச்சிட்டு வாரீங்க. இப்பதானே புரியுது விஷயம். மாமா உங்க அம்மா ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா? நம்ம ஷாப்பிங் போனது உங்க அம்மாவுக்கு பொறுக்கல. எனக்கு பிறந்த நாள் வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறீல்ல, அதான் வயித்தறிச்சல்ல உங்க அம்மா கத்திக்கிட்டு கிடக்காங்க. அடச்சி நிறுத்திடி. நான் என்ன உன்னை மாதிரி பிச்சைக்கார குடும்பத்துல சேர்ந்தவனா? நீ சேலையும் கட்டி எடுக்கிறதுக்கு போறாமல நான் கத்திக்கிட்டு கிடக்கிறதுக்கு பாடி அங்கிட்டு. என் பீரோ தரமா புது சேலையும் புது ட்ரெஸ் மலமலன்னு கீழே கொட்டுற அளவுக்கு நான் அடிச்சு வச்சிருக்கேன்டி. நீ ஒரு ட்ரெஸ் வாங்குனதுக்கு நான் போறாமல பொங்குறேன் பாடி அங்கிட்டு. அப்புறம் எதுக்கு போறாமல இப்படி கிழிச்சு தள்ளுறீங்க? உங்ககிட்ட தான் பீரோவை திறந்தானே கொட்டுற அளவுக்கு சேலை துணி அம்பிட்டு நிறைஞ்சு போய் இருக்குல்ல. எனக்கு பிறந்த நாள் வருதுன்னு என் புருஷன் ஆசையா ஒரு சேலை எடுக்க கூட்டிட்டு போனாரு. அது பொறுக்காம என்ன கிளி கிழிக்கிறீங்க? ராதிகா சும்மா இரு ராதிகா, அம்மாட்ட நான் பேசிக்கிறேன். ஆமா என்னைய மட்டும் பேச விடாதீங்க. உங்க அம்மா எம்பிட்டு கிளி கிழிக்கிறாங்க. எனக்கு சப்போர்ட்டா பேசுறீங்களா? கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இந்த தாட்டிட்டே எனக்கு ஒரு சேலை எடுத்து கொடுக்குறீங்க. அது உங்க அம்மாக்கு பொறுக்காம என்னமா கிளி கிழிக்கிறாங்க? நான் தான் கெட்டவ, உங்க அம்மா நல்லவங்க அப்படித்தானே? சும்மா இருடின்னு சொன்னேன் நானு. இந்த கட்டப்பையை வாங்கிட்டு ரூமுக்குள்ள போ. ஆமா என்னையே நீங்க அடக்குங்க. உங்க அம்மா எங்க குடும்பத்தை பத்தி பிச்சைக்கார குடும்பம்லாம் சொல்றாங்க. எனக்கு ரொம்ப மனசே கஷ்டமா இருக்கு. அடியே ராதிகா நான் கேக்குறேன்னு சொல்றேன்ல, வருத்தப்படாத ராதிகா. ஆமா புருஷனுக்கு அப்படியே மந்திரத்தை போடா பாரு. பூமுட்ட பையல அப்படியே பூமு மாடு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கா. அடே என்னடா அங்க பேசிக்கிட்டு இருக்கா? ஏமா இப்படி கோவமா இருக்கீங்க? உங்களுக்கு சொல்லிட்டு தானே ராதிகாக்கு ட்ரெஸ் எடுக்க கூட்டிட்டு போனேன். ஆமா உங்க அம்மா குணமே இப்படித்தானே. நீங்க இருக்கிறப்ப ஒரு நடிப்பு நடிப்பாங்க, நீங்க இல்லாதப்ப வேற மாதிரி நடிப்பாங்க. நடிப்பு ஃபேமிலி தானே. அட நிறுத்திடி. யார பாத்துடி நடிப்பு குடும்பம் சொல்றவ? நீ தாண்டி நடிப்புக்காரி. புருஷனை எப்படி கைக்குள்ள போட்டுக்கிறதுன்னு பெரிய பட்டமே வாங்கி வச்சிருக்கீல. அதை விட உன் குடும்பம் அதை விட நடிப்புக்கார குடும்பம். பாப்பாக்காரியும் உன் அண்ணன்காரனும் உன் நொண்டிக்காரியும் குடும்பத்துல எப்படி இப்படி நடிச்சு இருக்கணும்னு உன்கிட்ட தானே சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. அதுபடி தானே இங்க வந்து நடிச்சுக்கிட்டு திரியுற. அதனாலதானே பூந்த வீட்டுல சேர்ந்தாப்புல 2 நாள் இருக்க மாட்டேன், 3ஆம் நாள் ஓடிடுற. இந்த கூமுட்ட பையலும் விட்டுக்கிட்டு திரியுறேன். ஊர் உலகத்துல இந்த மாதிரி எங்க நடக்கு? என் குடும்பத்துல மட்டும்தான் நடக்குது. ஏம்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதியம்மா. ஒரு ஷாப்பிங் போனதுக்கு இவ்வளவு அக்கா போரு. மைக்கு வச்சிருக்கா. அப்படியே மைக்கு வச்சிருக்கா என் புள்ளைய. அட எடுவட்ட பையல, நீ என்ன ஷாப்பிங் போய் உன் பொண்டாட்டிக்கு துணிமணி மட்டுமா வாங்கி கொடுத்தா? நகை கடைக்கு போய் 5 பவுனுக்கு செயின் வாங்கி போட்டுருக்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? நகை கடைக்கு போய் நகை வாங்கின விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அட எடுவட்ட பையல, இந்த கிழடிக்கு ஒரு இளவும் தெரியாது. வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து தூங்கி எந்திரிப்பா நினைச்சிட்டு இருக்கியா? நீங்க ஒவ்வொரு வேலை பண்றதும் எனக்கு தெரியுமா? தெரியும். ராதிகா நம்ம நகை கடைக்கு போன விஷயம் அம்மாவுக்கு எப்படி தெரியும்? அதான் எனக்கு ஒண்ணும் புரியலங்க. எங்க நகைக்கடையில உங்க சொந்தக்காரங்க சொல்லிட்டு ஒருத்தவங்க கருப்பா இருந்தாங்கல்ல, அவங்க வந்து சொல்லிருப்பாங்களா? இருக்கு முடி, அந்த பரட்ட சொல்லி இருப்பாங்க. அவங்களும் எங்க அம்மாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல. அம்மா நாங்க நகை கடைக்கு போனோம்னு விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அந்த விஷயம் உனக்கு எதுக்குடா? எனக்கு எப்படியோ தெரியும். நீங்க நகை
ஏம்மா கருப்பாய் பெரியம்மா தானே உங்ககிட்ட வந்து சொன்னாங்க? எனக்கு தெரியுமா, நகைக்கடையில கருப்பாய் பெரியம்மா என்னைய பார்த்தாங்க. அப்படியே நகை வாங்குற விஷயத்த உங்ககிட்ட ஒப்பிச்சுட்டாங்களாக்கு. சி, ஏன் தான் இப்படி இருக்காங்களோ? அடுத்தவங்க குடும்பத்துல என்ன நடக்குதுன்னே கண்ணை வச்சுக்கிட்டு இருப்பாங்க இருக்கு. ஆமா ராதிகா, அவங்கள நல்லவங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியே வந்து எங்க அம்மாட்ட ஒப்பிச்சுட்டு போயிருக்காங்க பாரு. அம்மா அது வந்து அது நகை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கலாம்னு இருந்தோம். அம்மா அவளுக்கு பிறந்த நாள் வருதுன்னு சேலை எடுத்து கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சிருந்தா அவளுக்கு 2 பவுனுக்கு ஒரு நெக்லஸ் தாமா வாங்கி கொடுத்தேன். இம்புட்டு ஏமா கோவப்படுறீங்க? உங்க மருமகளுக்கு தானே வாங்கி கொடுத்தேன். ராதிகா பிறந்த நாளுக்கு சர்ப்ரைஸா நகை வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன். அதான் அவளுக்கே தெரியாதுமா. அம்மா நீங்க பாருங்க, யாரை பார்த்து கழுதைகளேன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? மறுவாதியா பேசுங்க, அப்புறம் மதிப்பு கெட்டு போயிடும். அடி எலவு மக்கா, நேத்து மனச காணா என்னைய வாப்போன் பேசுது, கையை நீட்டி பேசுது. அண்ணா 10 மாசம் சுமந்து பெத்த மைய குத்துக்கல் மாதிரி நின்னுக்கிட்டு ரசிச்சிட்டே இருக்கான். நீ வளக்க மாட்டு கட்ட வாப்போன் சொல்ற, மறுவாத கெட்டுன்னு சொல்ற. உன் வீட்டு சோத்துக்கு வந்தனா குழம்புக்கு வந்தனா? கல்யாணம் முடிஞ்சு 3 வருஷம் ஆச்சு, 7 வயசாச்சு. ஆனா ஒரு சேலை கட்டினது கிடையாது. இவ பிறந்த நாளுக்கு சேலை வாங்கி கொடுக்க என் மயங்கால் கூட்டிட்டு போயிருக்கேன். வளக்க மாட்டு கட்டைக்கு பட்டு குஞ்சம் தான் இப்ப தேவைப்படுது. எல்லாம் என் மயங்காரங்க சொல்லணும். எத்தே பட்டு குஞ்சமா விளக்க மாட்டு குஞ்சமா? அது எங்க வீட்டுக்காரதே வாங்கி கொடுக்குறாரு. உங்களுக்கு எங்க கட்டுக்குது? ஆத்தா பேத்தே, வீட்டுக்காரம்ல வீட்டுக்காரரு. நான் பெக்காம என் பையன் உனக்கு வீட்டுக்காரன் ஆயிருமா? எத்தே உங்க மயன்ட்ட நான் துணிமணி வேணும், நகை வேணும்னு ஒரு நாள் ஒரு பொழுதும் கேட்டது கிடையாது. உங்க மயனை ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தாங்க. அவங்கள என்ன வேணாலும் கிளிங்க, அதை விட்டுட்டு என்னையும் கிளிக்கிறீங்க. என் குடும்பத்தாரர்களை பூரா போட்டு கிழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னையையும் என் குடும்பத்தாரை பத்தி பேசினா தடுப்பு அடிக்கத்தாத்தே செய்வேன். ஆமா, நீங்க பெரிய ஜாக்கி சான் தங்கச்சி. உங்களை பார்த்தோன்னு இந்த தெருவே நடுங்கிட்டு இருந்துச்சு. வாங்கிட்டு அதுக்கிட்ட இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன்னு இந்த மனுஷன் தலபாட்டு அடிச்சுக்கிட்டு கிடந்தேன். எங்க அம்மா இழுத்துக்கிட்டு கிடக்காக, தத்திக்கிட்டு கிடக்காகன்னு என்னை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்துட்டான் மனுஷன். வீட்டுக்கு வந்து 2 நாள் நல்ல நிம்மதியா இருக்க முடியுதா? இந்த சண்டைக்கு மல்லுக்கட்ட வந்துருச்சு. எந்த நேரம் பார்த்தாலும் வீட்டுக்குள்ள காவுன்னு சத்தம் ஒளிச்ச மேனிக்கே இருக்கு. இதுல வேற தெருக்கரவுங்க பூரா இவளை பார்த்து அப்படி பயந்து நடுங்கிக்கிட்டு கிடந்தான். தெருக்கரவு நினைச்சிருப்பாங்க, இதுக்கு கிட்ட சண்டைக்கு போனா மீள முடியாது, தொடன்னு பேசியே சாக எடுத்துரும். காவுன்னு கத்திக்கிட்டே கிடக்க மனுஷி. அதனாலதான் உன்னை கண்டு பயந்து ஒதுங்கி இருப்பாங்க. ஆமா, நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான். சாக்கடை கண்டா நம்ம என்ன கள்ள தூக்கி எறிவோம்? கள்ள தூக்கி எறிஞ்சா நம்ம மேலதானே படும். சாக்கடை கண்டா ஒதுங்கிதான் போகணும். தள்ளி நின்னுட்டு நான் போறேன். எடுபட்ட சிரிக்கி யார பார்த்துடி சாக்கடைன்னு சொல்றவ? இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டி. என்னமா வாயை பேசுற, வாயை பிடிச்சி கிட்டாம விட மாட்டேன். அட கிழட்டு கபோதி, பேசிக்கிட்டு இருக்கிறப்ப சப்பு நடந்து விட்டியா? ஏய் தொப்பி மண்டையா, உங்க ஆத்தாக்காரி அடிக்குது, நீ என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? எம்மா விடுமா, விடு. என்ன கிளி கிளிக்குற உன் கொண்ட மேய்க்க அக்காம விட மாட்டேன்டி. என்ன பார்த்தா அம்மா இப்படி கொண்ட முடிய போட்டு அக்கறாளே, கிழட்டு சிரிக்கி. எம்மா விடுங்கன்னு சொல்றேன்ல, அப்ப எனக்கு கடுப்பு வந்துருமா? அட எடுபட்ட பையலே, தேனும் பாலும் உன்னை கொடுத்து வளர்த்ததுக்கு இதுதான் மிச்சமா? உன் பொண்டாட்டி என்ன பேச்சு பேசுறா? அதெல்லாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இப்ப விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. விட மாட்டேன்டா, விட மாட்டேன். எம்மா விடுங்கன்னு சொல்றேன்ல. அட எடுபட்ட பையலே, பொண்டாட்டிக்கு வருந்து கட்டிக்கிட்டு என்னைய தள்ளி விடுற? பாடாங்கிட்டே. அத்தே, இந்த கேட்டு சிரிக்கி என்னமா முடிய பிடிச்சி இழுக்குது. எம்மா இந்த ஆளை நம்பி நம்ம பிரயோஜனம் இல்ல. ராதிகா பொங்கி எழு. எம்மா விடுமா, விடு.
என்னடி போனா போகுது கிளட்டு சிரிக்கின்னு பார்த்தா ரொம்ப தான் கிடந்து ஆடுறீங்க அம்பிடுதேன் ஒரு வயசான கிளடி கூட பார்க்காம இப்படி தள்ளி விட்டு வாயிலேயே குத்தி விட்டாலே பரவாயில்லை சிரிக்கி நான் பெத்த மைய வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கானே அப்பா கடவுளே இந்த தெருவுல இருந்து என்னை காப்பாத்த யாருமே இல்லையா என்னை இப்படி கொல்றாளே அடச்சி வாய மூடு ஏம்மா நீங்க தானே ஃபர்ஸ்ட் ராதியாவை பிடிச்சி என்ன இழுக்க முடியல பிச்சுக்கிட்டு இருந்தீங்க அதான் வழி தாங்க முடியாம 2 குத்து குத்துனா தான் தள்ளி விட்டு குத்துனா அதுக்கு அம்மே ஆத்தே ஊரே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிய போங்க போங்க எம்மா இப்படியே கத்திக்கிட்டு இருக்காதியே அவர் ரொம்ப கோபத்துல இருக்கா தூக்கி போட்டு இன்னும் 2 மிதி மிதிக்க போறா ஒழுங்கா ரூமுக்குள்ள போங்க போகணும்.